என்னது அநாகரீகம். அதாவது எதை வந்து மேனரிசம் சொல்றோமோ, எதை நாகரீகம் சொல்றோமோ அது அவர்கிட்ட இல்ல. எதை நம்ம வெறுப்போமோ, எது இஸ்லாம்ல ஹராம்னு சொல்லப்பட்டிருக்கோ அது எல்லாமே அவங்க வாழ்க்கையில ஹலாலா இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவர்கள் மத்தியில அல்லாஹ்வுடைய ரசூல் முஸ்தபா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் அந்த கலிமாவை அதுதான் பிரதானம், அதுதான் முக்கியம், அதுதான் பேஸ். எப்படி ஒரு கட்டடத்துக்கு பேஸ்மெண்ட் முக்கியமோ, எப்படி ஒரு மிகப்பெரிய ஆலவிருட்சம், மிகப்பெரிய ஒரு மரத்துக்கு ஆணி வேர், மெயின் ரூட்ஸ், அந்த ஆணி வேர் முக்கியமோ, அது மாதிரி இந்த மார்க்கத்துக்கு, இஸ்லாமிய மார்க்கத்துக்கு மெயின் ரூட்ஸ் என்ன கேட்டா கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். இத அந்த மக்கள் மத்தியில எடுத்து வைக்கும் போது அந்த மக்கள் என்ன செய்தாங்கன்னு சொன்னா பல வகையில முயற்சி பண்ணி பார்த்தாங்க. இவர் என்ன புதுசா ஒரு கொண்டு வந்திருக்கிறாரு, நாம நம்முடைய முப்பாட்ட மூதாதையர்கள் முன்னோர்கள் எல்லாருமே வணங்கிட்டு இருந்த இந்த சிலைகள்லாம் வேண்டாம், இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, உங்களுக்கும் எனக்கும் இந்த பூரா உலகத்தையும் படைத்து பக்குவப்படுத்தி பரிபாலனம் செய்யக்கூடிய ஆற்றல் அந்த ஒருவனுக்கு மட்டும்தான், அல்லாஹ் என்ற அந்த ஒருவனுக்கு மட்டும்தான் உண்டு, நான் அவனுடைய இறுதி தூதராக வந்திருக்கிறேன் சொன்ன அதை ஏற்றுக்கொள்ளாம அவர்கள் அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்து பலவிதமான பிரச்சனைகளை கொடுத்தாங்க. ஒன்று ரெண்டு இல்லை, அவர்கள் சந்தித்த பிரச்சனைகளை ஒரு கால அவருடைய பால் இருக்கிற தூசு கூட நாம இன்னும் பார்க்கவே இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த மக்களுக்கு குறைஷி மக்கள்ல ஒரு குரூப் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அங்க ரொம்ப பிரசித்தியான மக்காவுல மிக அந்த நேரத்துல மிகவும் பிரசித்தமான ஆமில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது துஷ்ட காத்து, பேய் பிசாசு, சைத்தான், ஜின்னு இந்த மாதிரிலாம் இருந்தா அதை ஓட்டுறது பண்றது, இந்த மாதிரி வேலை பண்றதுக்கு பேரு ஆமில். அப்படிப்பட்ட ஒரு மிகவும் பிரசித்தியான ஒரு ஆமில், அவர் பேரு ஜமால். அந்த ஜமால் இடத்துல போய் சொல்றாங்க, எங்களுடைய இடத்துல எங்களுடைய குடும்பத்தார் மத்தியிலேயே எங்க ஊருக்குள்ளேயே எங்களால பார்த்து பதக்கப்பட்ட ஒரு நல்லவர், என்னது நல்லவர், ஏன்னா சாதிக்குல் அமீன், முஹம்மத் சாதிக்குல் அமீன் அவங்க பேர். எப்போ நுபுவத்து கொடுப்பதற்கு முன்னாடி அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு நுபுவத் கொடுப்பதற்கு முன்னதாக அவர்களுக்கு அந்த ஊர்ல அவர்கள் பிறந்த இடத்துல அந்த மக்கள் அவர்களுக்கு கொடுத்த கண்ணியமான பட்டம் சாதிக்குல் அமீன், நேர்மையாளர்களுக்கு தலைவர். சாதிக் சொன்னா நேர்மையாளர், அமீன் சொன்னா தலைவர். நேர்மையாளர்களுக்கெல்லாம் தலைவர் சொல்லி பாராட்டி அப்படியெல்லாம் இருந்த அந்த அவரு திடீர்னு என்னன்னு தெரியல, புதுசா இந்த சிலையெல்லாம் வணங்கக்கூடாது, ஒருவனை தவிர வேற யாரையும் வணங்கக்கூடாது, அது இரண்டாவது அவருடைய தூதராக நான் வந்திருக்கிறேன்னு சொல்லி புதுசா ஒரு மார்க்கத்தை ஒரு நியூ டைப்ல என்னன்னு தெரியல கொண்டு வந்திருக்கிறாங்க. எங்களுக்கெல்லாம் சந்தேகமா இருக்குது, அவர் ஒரு கால் சூன்யம் கத்துக்கிட்டு வந்தாரா அல்லது புத்தி சுவாதீனம், அதாவது ஏதாவது பைத்தியம் முடிச்சிருச்சா, அல்லது மக்கள் எல்லாம் வேற மாதிரி கொண்டு போய் ஒரு பெரிய குரூப்பை உருவாக்கி நாட்டை அபகரிக்க பாக்குறாரா, இல்ல என்ன சூழ்நிலை தெரியல. ஆனா அவரை பார்க்கக்கூடியவங்க அத்தனை பேருமே அவர்கிட்ட போய் உட்கார்ந்து அவர் சொல்றதை ஏத்துக்கிறாங்க. அதனால சூனியக்காரரா இருப்பாரோன்னு சந்தேகம் இருக்கு எங்களுக்கு. அதனால வேண்டி நீ வந்து அவர்கிட்ட வா, யாருகிட்ட அந்த முஹம்மது அவர்கிட்ட வா, ஏன்னா அவங்க நபி ரசூல் சொல்றாரு, அவர் சொல்றாங்க ஈமான் கொண்டு இருப்பாங்களே, அவர்கிட்ட வந்து அவருக்கு சூனியம் இருந்தது சொன்னா அந்த சூனியத்தை அப்புறப்படுத்திடு. அவர்கிட்ட எந்த மாதிரியான ஒரு காரணத்தினால இப்படி ஒரு புதுசா ஒரு மார்க்கத்தை கொண்டு வரதா இருந்தாலும் அவர் இடத்துல போய் அவருக்கு எந்த விதமான நோய் இருந்தாலும் எந்த விதமான ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அதையெல்லாம் சரி செய்து முன்னாடி எப்படி இருந்தாரோ அந்த மாதிரி இருக்கிறதுக்காக நீ எங்களுக்கு வந்து ஏற்பாடு பண்ணு. அப்படி நீ வந்து அந்த முஹம்மதுக்கு நீ சொல்லி அவர் சொல்லக்கூடிய விஷயங்களை அவர் நடப்பிட்டாருன்னா இதுக்கு மேற்கொண்டு சொல்லாம நிறுத்திக்கிட்டார் சொன்னா உனக்கு ஓ ஜமால் உனக்கு நாங்க நீ என்ன கேட்கிறியோ கொடுக்கிறோம். நீ கவனிக்கணும் சகோதரர்களே, முக்கியமான விஷயம் என்னன்னா சொல்றாங்க, ஓ ஜமால் உனக்கு என்ன தேவை இருக்குதோ நாங்க தரோம்.
நீ என்ன உனக்கு என்ன வேணும்ன்றியோ நீ கேள், நாங்க தரோம் அப்படின்னு சொல்லி அழைப்பு கொடுக்கிறாங்க. அந்த ஜமான் சொல்லக்கூடிய ஆமீல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னாடி வராங்க. அவர்களுக்கு முன்னாடி வந்து உட்கார்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முன்னாடி இருக்கிறாங்க. அப்ப கேக்குறாங்க, ஜமான் உங்களுடைய மக்கள் எனக்கு இங்க வரவேற்பு கொடுத்திருக்கிறாங்க. உங்க இடத்துல ஒரு சில விஷயங்கள் இருக்கு, அது சம்பந்தமா எனக்கு நேர்ல வந்து பார்த்து அது என்னன்னு தெளிவுபடுத்த சொல்லி என்ன கூப்பிட்டுருக்காங்க. தெளிவுபடுத்த சொல்லி எனக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறாங்க. அதற்காக நான் இங்க வந்திருக்கிறேன். நீங்க என்ன சொல்லணுமோ நீங்க சொல்ல வாங்க. எப்பவுமே இந்த ஆவில் என்ன பண்ணணும், எடுத்த உடனே அது எதா இருந்தாலும் அது ஆற விட்டு பாட விட்டு எல்லாம் பண்ணிட்டு அப்புறமா தான் அவருடைய வேலையை ஆரம்பிப்பார். அந்த அடிப்படையில நீங்க என்ன சொல்லணுமோ சொல்லுங்கன்னு சொன்னாங்க. அப்படி சொல்லுங்கன்னு சொன்ன போதுதான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுதில்லு ஃபலா ஹாதிய லஹு. இத கேட்ட ஜமான் என்ன, மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுதில்லு ஃபலா ஹாதிய லஹு. அல்லாஹ் தஆலா யாருக்கு நேர்வழி கொடுக்கணும் நாடிட்டானோ அவர்களை யாரும் வழிகெடுக்க முடியாது. அல்லாஹ் யாரையாவது வழிகேட்டுல விட்டுட்டா சொன்னா பூரா உலகம் அல்லாஹ்வை விட்டு பூரா உலகம் ஒன்று சேர்ந்தாலும் அவனுக்கு நேர்வழி கொடுக்க முடியாது. அப்படின்னு சொன்ன உடனேயே அந்த ஜமான் சொல்லக்கூடியவங்க உடனே என்ன செய்தாங்க தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி எந்திரிச்சு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூல் அப்படின்னு சொல்லி அங்கேயே கலிமா ஷஹாதா சொன்னாங்க. அங்கேயே கலிமா ஷஹாதா சொன்னாங்க. சொல்லி அவங்க இந்த உண்மையான இன்ன தீன இந்தல்லாஹ் இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த மார்க்கத்துக்குள்ள வந்தாங்க. அந்த மக்களுக்கு சொன்னாங்க, அவரை அழைப்பு கொடுத்த மக்கள் சொன்னாங்க, இவங்க அல்லாஹ்வுடைய தூதர், இதுல எந்த சந்தேகமும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆக எதற்காக அவங்க மத்தியில சொன்னா, அல்லாஹ் தஆலா தான் யாருக்கு நாடுறானோ அவங்களுக்கு இந்த தீனை கொடுக்கிறான், இந்த மார்க்கத்தை கொடுக்கிறான், இந்த உண்மையான மார்க்கத்தை கொடுக்கிறான். காரணம், இந்த மார்க்கத்தை அல்லாஹ் தஆலா சத்தியமான மார்க்கம், முழுமையாக்கப்பட்ட மார்க்கம், பரிபூர்ணமாக்கப்பட்ட மார்க்கம், என்னால் சொல்ற அல்லாஹ் குர்ஆன்ல என்னால் ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கம். அப்படிப்பட்ட இந்த மார்க்கம் சொல்லும் போது அல்லாஹ் தஆலா தான் நாடுகளுக்கு தீர்ப்பு கொடுக்கிறான். அந்த அடிப்படையில கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க எல்லாருமே என்னுடைய கடந்த கால வாழ்க்கையை பார்த்தீங்க. என்னுடைய கடந்த கால வாழ்க்கை நானே ஒரு நிமிஷம் என்னுடைய பார்க்கும் போது எனக்கே ஒரு நிமிஷம் தோணுது, இது அல்லாஹ் ஒருவனால் மட்டும்தான் இப்படிலாம் செய்ய முடியும். என் முன்னாடி நான் அந்த மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்து இருக்கும் போது என் முன்னாடி பல பேர் வந்து உட்கார்ந்து சொன்னா கூட கேட்டிருப்போம். அதுக்கப்புறம் அவங்க போன உடனே எங்க வேலையை பார்த்துருக்கோம். ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் தான் கொடுக்கணும் நாடிட்டா சொன்னா யார் தடுக்க முடியும்? ஒருத்தரும் தடுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அல்லாஹ்வுடைய தீனை பூரா உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து படைப்பினங்கள், குறிப்பா சொல்ல போனா மனித படைப்பு, அந்த மனித படைப்பிலையும் அல்லாஹ்வுக்கு மாற்றமா சிந்திக்கக்கூடிய சைத்தானுடைய நஃப்ஸுடைய காரணமா சிந்திக்கிறவங்க கூட இந்த மார்க்கத்துல வந்துதான் தீரணுமே தவிர, அல்லது இந்த மார்க்கத்தை விளங்கி ஓரமா போய் உட்காரணுமே தவிர இதை யாரும் ஒன்றும் நஷ்டப்படுத்த முடியாது. இந்த மார்க்கத்தை நஷ்டப்படுத்தவோ, அது இந்த மார்க்கத்தை கேவலப்படுத்தவோ, அது தனக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய சுய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி எதையாவது ஒரு உருவாக்கவோ பூரா உலகத்துல யாருக்கும் சக்தி கிடையாது. சுப்ஹானல்லாஹ். அந்த அடிப்படையில என்னுடைய கடந்த கால வாழ்க்கை சென்னையில, இந்தியாவில் தமிழ்நாடு சொல்லக்கூடிய மாநிலத்தில்
சென்னையில திருவல்லிக்கேணி சொல்லுவான், திருவல்லிக்கேணி சொல்றது. அந்த திருவல்லிக்கேணியில பார்த்தசாரதி பெருமாள் கோயில் ஒன்று இருக்கு. சுமார் ஒரு 20 ஏக்கருக்கு மேல. அந்த கோவிலுடைய பாரம்பரியமான தர்மகர்த்தா குடும்பத்தை சார்ந்த பரம்பரையில வந்தவன் தான் நான். என்னுடைய முன்னோர்கள் ஒரு 3-4 ஜெனரேஷன் சொல்லியிருக்கேன். என்னுடைய முன்னோர்கள் எல்லாருமே வானமாமலை அப்படின்ற அந்த பட்டத்தோடு தன்னுடைய வாழ்க்கை, அவங்களுடைய வாழ்க்கை பூராவே வானமாமலை அப்படின்ற அந்த ஒரு சர்நேமோட இருக்கக்கூடியவங்க. அப்படிப்பட்ட ஒரு குடும்பமும் அதோட சேர்ந்த பின்னணி என்ன கேட்டா ஒரு ராஜவம்சமாக வாழ்ந்த ஒரு வாழ்க்கை அவங்க. வானமாமலை குடும்பம்னால எல்லாருக்கும் தெரியும் சென்னையில. அதுவும் குறிப்பா சொல்ல போனா திருவல்லிக்கேணி பக்கம் போனா இப்பவும் எங்களுடைய தகப்பனார், என்னுடைய ஃபாதருடைய பூரா குடும்பமும் அங்கதான் இருக்கு. அப்படிப்பட்ட அந்த குடும்பத்துல எல்லா வேதங்களை, அதாவது இந்து வேதங்கள் சொல்லக்கூடிய வேதங்களை படித்து தங்களுடைய வாழ்க்கையில உயர்ந்த பதவியிலையும், அரசாங்க பதவி, உயர்ந்த பதவி சொல்லக்கூடிய பதவிகள் எல்லாம் இனி வரைக்கும் இருக்காங்க. அப்படிப்பட்ட குடும்பத்துல எனக்கு தெரிஞ்சு ஒரு 7 தலைமுறை தெரியும். அதாவது 7 தலைமுறை தெரியும்னா பேர் தெரியும், 3 தலைமுறை பார்த்துருக்கேன். ஆக இந்த 7 தலைமுறை ஏன் சொல்றேன்னா, இந்த என்னுடைய முன்னாடி உள்ள கடந்த 7 தலைமுறையில யாருக்கும் அந்த தீர்ப்பு கொடுக்கல. அதைத்தான் சொல்றேன். கடந்த என்னுடைய 3 தலைமுறை, எனக்கு என்னுடைய தகப்பனார், அவருக்கு முன்னாடி உள்ள கிராண்ட் ஃபாதர், அவங்கெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும், யாருக்கும் அல்லாஹ் தீர்ப்பு கொடுக்கல. ஆக எனக்கு தெரிஞ்சு எனக்கு முன்னாடி உள்ள படம் என்னுடைய அம்மாக்களை கேட்டேன். எப்போ அதுக்கு ஒரு பெரிய கதை. பின்னாடி இஸ்லாத்துல வந்ததுக்கு அப்புறம் ஒரு 2-3 வருஷத்துக்கு அப்புறமா என் அம்மா கேட்கிறேன், அம்மா உனக்கு தெரிஞ்சுதா? எங்க அம்மா இப்ப இருக்கிறாங்க, ஹயாத்தா இருக்கிறாங்க, வயசு 89. நான் என்ன அம்மாத்துல கேட்கிறேன், அம்மா உனக்கு தெரிஞ்சு என்னுடைய அப்பாவுடைய பரம்பரையில யாராவது முஸ்லீமா இருக்காங்களாமா அப்படின்னு கேட்டேன். உன்னை தவிர யாரும் இல்லைன்னா உடனே சரி அம்மா உன்னுடைய பரம்பரையில யாரா இருக்காங்க கேட்டேன். எங்க அம்மா சொன்னாங்க, அப்பா பரம்பரையில கேட்டேனே அதுல இல்லன்னு சொல்லுங்க, திருப்பி எனக்கு வரைக்கும் கேட்கிறேன். நாங்க அப்படி ஏதாவது இருந்தாங்கன்னா நான் அவளை போய் பார்த்துட்டு வருவோம் இல்லையா, நீ எங்கேயுமே போயிடாது அப்படின்னு, நீ எந்த இடத்துக்கும் போயிடாது அப்படின்னா. அதாவது நாம இஸ்லாத்துல வந்த ஒரு 3 வருஷத்துக்கு இருப்பாரு. அப்போ அந்த அத்தனை பரம்பரையில இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாம் கிடைக்காத, நசீபில்லாத, அவங்க எல்லாம் நிரந்தரமான, இந்த உலக வாழ்க்கை கொஞ்ச காலம் தான், நிரந்தரமான மறுமை அவங்களுக்கு யாருக்கும் பிரயோஜனமாவே அமையாம போயிடுது. என்ன காரணம்? 2 காரணம். ஒரு காரணம் அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு நாடலன்னு சொல்றது ரொம்ப ஈஸியா இருக்குது வச்சுங்களேன். இன்னொரு காரணம் இருக்குது, என்னோட இன்டர்னல் ஃபீலிங் என்னன்னா, நம்ம முஸ்லிம் சமுதாயத்துல ஏன் நம்ம குடும்பத்துல யாரும் போய் தாவா செய்யல? ஏன் திருவிழா நிறைய முஸ்லிம் குடும்பம்லாம் இருக்கு, ஏன் பயந்துட்டு போகாம இருந்தாங்களா? இல்ல நமக்கு மட்டும் சொந்தம்னு போகாம இருந்தாங்களா? இந்த இஸ்லாம் நமக்கு மட்டும் தான் சொந்தம், முஸ்லிம்களுக்கு மட்டும் உள்ள ப்ராப்பர்ட்டி இது வேற யாருக்கெல்லாம் வெளியெல்லாம் கொடுக்குறாரு அப்படின்னு வாழ்ந்துட்டாங்களா? ஏன் அவங்களுக்கெல்லாம் யாரும் போய் சொல்லல? சொல்ல வேண்டியது நம்மளோட கடமை. இதாயத்தை கொடுக்கக்கூடியது அல்லாஹ்வுடைய உரிமை. சொல்ல வேண்டியது நம்மளோட கடமை. அதான் சொல்றாங்க, அழகான ஒரு வியாபாரம் சொல்லிக் கொடுக்கட்டுமா, நஷ்டமே இல்லாத ஒரு வியாபாரம் சொல்லிக் கொடுக்கட்டுமா, என்னை பத்தி நீங்க மத்தவங்க கிட்ட அழகா சொல்லுங்கன்றாங்க. ஏன் சொல்லல? சொல்லி இருந்தால் அவனுடைய மர்ம வாழ்க்கை அல்லாஹ் தஆலா நாடி அவங்களுக்கு எனக்கு கிடைச்ச தீன் அவங்களுக்கு கிடைச்சிருக்கலாம் இல்லையா? இப்ப நான் என்னுடைய தகப்பனாருக்காக துவா செய்ய முடியலையே. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களுடைய குடும்பத்தார் இந்த கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஏற்றுக்கொள்ளாம மௌத்தா போயிட்டா அவங்களுக்கு நீங்க துவா செய்யாதீங்கன்றாங்க. இப்ப என்னுடைய தகப்பனாருக்கு நிரந்தரமான நரகமாச்சு, நிரந்தரமான நரகமாச்சு. இப்ப நான் போயிட்டு காபால போயிட்டு எங்க அப்பா பேர் சொல்ல முடியலையே, அது பெரிய கவலை இல்ல. இப்ப நீங்க தான் சொல்லுவீங்க, எல்லாரும் உங்க தகப்பனார் பேரை சொல்லுவீங்க, உங்க முன்னோர்கள் பேரை சொல்லுவீங்க, நான் சொல்ல முடியல. அப்போ இதுக்கு காரணம் என்ன?
நாம நம்முடைய சமுதாயத்தில் உள்ளவங்க போய் எத்தி வைக்கல. ஏன் எத்தி வைக்கல? முதல்ல நம்ம கிட்ட உண்மையான தீன் இன்னும் வரல. இதுதான் உண்மை. என்னடா இப்படி வந்து இங்க மீம்ல வந்து இப்படி சொல்றாரு, நீங்க வருத்தப்படுறதில்ல. நான் ஒன்னும் சொல்றதுக்கு இல்லை. ஏன்னா கடந்த 15 வருஷ காலம் சுமார் 17 நாடுகளுக்கு போய் பலதரப்பட்ட மக்களை சந்தித்து, இன்னும் சொல்ல போனா சென்னையில தமிழ்நாடு சுத்தி இருக்கிற பகுதியிலாம் நான் பிரயாணம் பண்ணிட்டே இருக்கிறேன். என்னைக்கு அல்லாஹ் தஆலா இந்த மேலான தீன, இந்த கலிமாவுடைய வாழ்க்கையை எனக்கு கொடுத்தாரோ அன்றைய தினத்திலிருந்து அந்த ரஹ்மானுடைய உதவியை கொண்டு பிரயாணம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். பார்க்கிறேன் 90%, எவ்வளவு 90% நான் பார்த்த வரையிலும் நம்ம சகோதரர்கள் எப்படி இருக்காங்கன்னு சொன்னா, ஒண்ணு தீனம் சரியா விளங்காமலே வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒண்ணு நான் குறை சொல்ல வரல, இருக்கிற உண்மையை சொல்றேன். நம்ம ரியலைஸ் பண்ணணும். இப்ப என் குடும்பத்துக்கு கிடைச்ச அந்த கஷ்டம் இனி அடுத்த குடும்பத்துக்கு இல்லாம மற்ற குடும்பத்துல தான் இந்த தீன் போய் சேரணும். அப்போ எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கு சொன்னா, ஒரு சில பேர் பார்க்கிறேன், அவங்க லேபிள்ல முஸ்லீம் இருக்கு, லைஃப்ல முஸ்லீம். வருந்த வேண்டிய விஷயம், அல்லாஹ் தஆலா என்ன என்னுடைய நாவல இருந்து அவ்வளவும் அவன் கேட்காத விஷயம் இல்ல, அவன் அறியாத விஷயம் இல்ல, அவனுக்கு தெரியாத விஷயமும் கிடையாது. பகிரங்கமாக உங்க மத்தியில சொல்றேன், லேபிள்ல முஸ்லீம் இருக்குது, லைஃப்ல முஸ்லீம் இல்ல. அவன் லைஃப் முஸ்லீம் லைஃப் இல்ல. எங்க இருந்து தீன் போகும் வெளியே? இன்னைக்கு இங்க பிரச்சனை படுற, இப்போ சொன்னாங்க நம்ம ஜமால் சொன்னாரு, அந்த அதாவது ரேடியோல வெளியிட்ட 2வது நாளே பத்திரிகையில போட்டு பெரிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கினாங்க அப்படின்னாங்க. என்ன காரணம்? ஒரே காரணம் தான், நாம அவங்க மத்தியில போய் இந்த மார்க்கத்தை எத்தி வைக்கல. 2வது, நம்ம வாழ்க்கையில சரியான உண்மையான அந்த இஸ்லாமுடைய வாழ்க்கை வரல. இஸ்லாம் வாழ்க்கை எப்ப வரும்? இஸ்லாமுடைய வாழ்க்கை எப்ப வரும்? கலிமாவை எப்ப விளங்குறோமோ, கலிமா லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், இது 2 லைன் தான். இந்த 2 லைன் தான். இந்த 2 லைன்ல மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேக்குறாங்க, யா அல்லாஹ் நீ எல்லாருக்கும் கொடுத்த, எனக்குன்னு செப்பரேட்டா சிறப்பா ரொம்ப விருப்பமா உனக்கு மட்டுமே விருப்பமா உள்ள ஏதாவது ஒன்று சொல்லி கொடுத்தா அதை சொல்லி 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 நான் அதையே ஓதி உன்னுடைய அருளை நான் பெற்றுக் கொள்வேன், அதனால எனக்கு சொல்லி கொடு சொல்லும் போது அப்ப சொல்றோம் அல்லாஹ் தஆலா என்ன சொல்றாங்கன்னா, அதே லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். ஆக இந்த கலிமாவை நாம எதுவரைக்கும் விளங்கலையோ, உண்மையான விளக்கத்தை எதுவரைக்கும் தெரிஞ்சுக்கலையோ, அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய தொழுகை எங்கன்னு சரியா இருக்கும், அதுக்கப்புறம் அந்த ஜக்காத் எங்கன்னு சரியா இருக்கும், நோம்பு எங்கன்னு சரியா இருக்கும், ஹஜ் எங்கன்னு சரியா இருக்கும், செய்வோம், தொழுவோம். இந்த இடம் அல்லாஹ் ஜாயிண்ட் ஆகாது. இந்த இடம் சொல்றாங்க, நீங்க தொழுகும் போது அல்லாஹ் உங்களை பார்க்கிறான்னு தொழுவுங்க, அல்லது உங்களுடைய தொழுகை அல்லாஹ்ட்ட போய் சேருதுன்னு நினைப்புல தொழுவுங்கன்னாங்க. எத்தனை பேர் அப்படி வந்துட்டு இருக்கோம்? காரணம் என்ன? பேசிக் தொழுகை அல்லாஹ்ல ஒரு நாளைக்கு 5 வேளை பரலான தொழுகை நம்ம தொழுகிறதுக்காக போய் நிற்கும் போது கலிமாவே விளங்கலையே, எங்க இருந்து தொழுகை மேல நமக்கு ஃபுல் இன்வால்வ்மெண்ட் வரும்? தொழுகையிலேயே இன்வால்வ்மெண்ட் இல்லையே, எங்க இருந்து நோம்புல அந்த 30 நாள், வருஷத்துல 30 நாள், 29 30 நாள், ரமதான் மாசத்துல அந்த ஒரு மாசம் அல்லாஹ் பாக்குறான் தண்ணி குடிக்காம தனியா ரூம்ல இருக்கும் போது கூட யாருமே இல்லாத நாம மட்டும் இருக்கும் போது, நமக்கு தாகம் எடுக்கும் போது அல்லாஹ் பாக்குறான் தண்ணி குடிக்காம இருந்த நாம மீதி 11 மாசம் தலாஸ், மீதி 11 மாசம் அல்லாஹ் எங்க பாக்குறான்? என்ன
யோசனை பண்ணி பாருங்க. வருஷத்துல 30 நாள் பள்ளிவாசல்ல பார்த்தோம் சொன்னா இருக்கக்கூடிய சூழ்நிலை மீதி 11 மாசம் எங்க போச்சு? ஒரு யூத பெண் அமைச்சர்கிட்ட கேட்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் சொல்லப்பட்டிருக்கு, ஒரு காலம் வரும் யூதர்கள் கல்லால அடி வாங்குவாங்க, யூதர்களுக்கு கல்லால அடிவு அப்படின்னு சொல்லும் போது அது நீங்க நம்புறீங்களா சொல்லி யூத பெண் அமைச்சர்கிட்ட கேட்ட போது அதை நான் நம்புறேன், அது எப்போ வரும்னு உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா இருக்கா உங்களுக்கு சொல்லி கேட்ட போது பேட்டி இருக்கும்போது சொல்றாங்க, அது வரதுக்கு இப்போ ஒன்றும் வாய்ப்பே இல்லைன்னாங்க. எப்படி சொல்றீங்க? எந்த நாள் வெள்ளிக்கிழமை ஜும்மாவுல மக்கள் கூடுறாங்களே பள்ளிவாசல்ல, அது என்னைக்கு ஒவ்வொரு 5 பேர தொகுதியில் கூடுவாங்களோ அன்றைய தினம் வேணா நாங்க அதை ஏத்துக்கிறோம், கல்லால அறிவாங்க. ஒரு நிமிஷம் மறுபடியும் சொல்றேன், எந்த நாள் ஒவ்வொரு ஜும்மாவிலையும் கூடுறாங்களே இந்த முஸ்லிம் மக்கள் பள்ளிவாசல்ல, அது என்னைக்கு 5 பேர தொழுகைக்கு கூடுவார்களோ அன்றைய தினம் தான் எங்களுக்கு கல்லுல அறிவுறுன்றது நாங்க ஏத்துக்குவோம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை பேர்ல முஸ்லீம் இருக்குது, வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எல்லாருக்கும் மத்தியில இஸ்லாமிய சின்னங்கள் நம்ம உடம்புல இருக்குது. பாக்குறவங்க பார்த்தவனே இவர் பாய், இவர் முஸ்லீமு, இந்த பெண்ணு வந்து முஸ்லீமு சொல்றதுக்கு ஓரளவுக்கு பேருந்தல் இருக்குது. வெளியில 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 உள்ள தலைமாவே விளங்கலையே. எது வரைக்கும் மறுபடியும் அவங்க மத்தியில சொல்ல வர அடுத்த சப்ஜெக்ட் இருக்குது, எது வரைக்கும் இந்த உலகத்துல முஸ்லிம் சமுதாயம் எது வரைக்கும் அல்லாஹ்வுடைய ரசூல் இரவும் பகலும் தூங்காம 24 மணி நேரம் இந்த உம்மத்துன்னு கவலைப்பட்டார்களோ, பூரா உலகத்துக்கு இந்த கலிமா போய் சேரணும் சொல்லி 23 வருடம் தனக்கு முன்னாடி வந்த அனைத்து நபிமார்கள் ரசூல்மார்களும் பார்க்காத கேட்காத அனைத்து கஷ்டங்களையும் அனுபவித்த ஒரே காரணம் இந்த கலிமா பூரா உலகத்துக்கு போய் சேரணும். கலிமாவுடைய பிரகாரம் வாழ்க்கை இருக்கும். சுமார் 13 வருடம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா நுபுவத்தை கொடுத்து மக்காவுல இருந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 13 வருடம் கலிமா மேலதான் உழைப்பு செய்தார். அந்த மக்கள் மத்தியில அவங்க சொன்னதெல்லாம் இதுதான். 13 வருஷம் வேற சப்ஜெக்டே கிடையாது. ஆனா அந்த கலிமாவுடைய அசல்லியத், கலிமாவுடைய உண்மையானது என்ன விளக்கமோ அது அந்த மக்களுடைய உள்ளத்துல போய் சேரணும் சொல்லி 13 வருடம் உழைப்பு செய்தாங்க. அதற்கு பிற்பாடுதான் அவங்க வைரங்களாக, மாணிக்கங்களாக, நட்சத்திரங்களாக அந்த மக்கள் எப்படி அநாகரிகத்தை நாகரிகமா வாழ்ந்தார்களோ அவர்கள் நாகரிகத்தை மேலா வாழ்ந்து காட்டினாங்க, நாகரிகத்தை மேன்மையா வாழ்ந்து காட்டினாங்க. சொல்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய தோழர்களை யார ஒருத்தரை நீங்க பின்பற்றினாலும் நீங்க நஜாத் ஈடேற்றம் அடைஞ்சிருவீங்க அப்படி சொல்ற அளவுக்கு அந்த சகாபாக்களுடைய வாழ்க்கை இருந்தது சொன்னா, அந்த சகாபாக்களுக்கு எது போய் சேர்ந்தது சொன்னா அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் அந்த கலிமா அவங்களால உணர்ந்து, உள்ளத்தால உணர்ந்து, உண்மையை உணர்ந்து அதன் பிரகாரம் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்தாங்க. எதா இருந்தாலும் சரி, இந்த உலகத்துல எந்த வஸ்துக்களா இருந்தாலும் சரி, லா உடம்பு, லா ஆரோக்கியம், லா வஸ்துக்கள், லா இந்த உலகத்துல எந்த வஸ்துக்களும் லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ் தவிர்த்து இந்த உலகத்துல எந்த வஸ்துக்களுமே நிலை இல்லை. வணக்கத்திற்குரியவன் அந்த இலாஹா இல்லல்லாஹ், இலாஹா அவங்க பார்த்ததுதான் இலாஹானாங்க. 365 சிலையை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு சிலையும் இலாஹா இலாஹா இலாஹான்னு வணங்கிட்டு இருந்த அவங்க இப்ப சொல்றாங்க எங்களுடைய இலாஹா இல்லல்லாஹ் அப்படின்னு வாழ்ந்தாங்க. அல்லாஹ் தஆலா அவங்களை காரணமாக்கினா பூரா உலகத்துக்கு தீன் ஹயாத்தா இருக்குது. எப்ப அவங்க இலாஹாவை இல்லல்லாஹ்னு நினைச்சாங்களோ, உணர்ந்தார்களோ, அவர்களை கொண்டு பூரா உலகத்துக்கு தீன் ஹயாத்தா. இன்னைக்கு நம்மளை கொண்டு எந்த தீன் ஹயாத்தா இருக்குது? முதல்ல நம்ம கிட்டயே தீன் ஹயாத்தா இல்லையே, அப்புறமா இல்ல நம்ம வெளியே போறது.
அப்ப தீன் நம்ம கிட்ட வந்து சேரலன்னா அதுக்கு என்ன காரணம்? முதல் காரணம் அல்லாஹ் என்ன சொன்னாரோ அது பிரகாரம் நம்ம வாழ்க்கை இல்லை. நம்முடைய 24 மணி நேரம் டே டு டே ஆக்டிவிட்டிஸ் நினைச்சு பார்க்கணும். உட்கார்ந்து நான் அல்லாஹ்வுக்கு பொருத்தமா இருக்கேனா சைத்தானுக்கு நஃப்ஸுக்கும் பொருத்தமா இருக்கேன் யோசனை பண்ணி கேட்டுட்டே இருக்கணும் ஒவ்வொருத்தரும். அப்படி கேட்கும் போதுதான் உண்மை தெரியும். ஆக அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட ஒரு மேலான ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல இருந்து 1,24,000 நபிமார்கள் சொல்லி ரிவாயத் சொல்லப்படுது. அந்த 1,24,000 நபிமார்களுக்கும் காத்தமுன் நபியாக, ஹயாத்துன் நபியாக, இமாமுல் ஹம்பியாவாக, பூரா உலகத்துக்கு ரஹமத்துல் லில் ஆலமீனாக அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்வுக்கு மாறு செய்து அல்லாஹ் எதை சாப்பிட வேண்டாம் சொன்னாங்களோ அந்த கனியை சாப்பிட்ட பிற்பாடு அவரை உலகத்துக்கு அனுப்பும் போது அல்லாஹ் அதுல தௌபா செய்யறதுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய அர்ஷ பார்க்கும் போது அந்த இடத்துல லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் பார்த்து அல்லாஹ்வுக்கு பக்கத்துல இப்படி ஒரு பேர் இருக்குமானா, இப்படி ஒரு முஹம்மது ரசூலுல்லாஹ் இருக்குமானா, இதை விட அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்தமான, மிகவும் பரிச்சயமான, மிகவும் உகந்தவங்க யாருமே இல்லைன்னு சொல்லி முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய பேரை சொல்லி அதன் பொருட்டால யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிச்சிடுன்னு சொல்லி கேட்டு அவங்களுக்கு அல்லாஹ் தௌபாவை நசீபாக்கினா சொன்னா, அப்படிப்பட்ட முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தா இருக்கிற நாம அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ்வை விளங்கவே இல்லை. பாவா ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு கிடைச்ச தௌபா நமக்கு வேண்டாமா? நம்ம நிறைய நல்லதேவா பண்ணிட்டு இருக்கோம். தூங்கி எந்திரிச்சிலிருந்து மறுபடியும் தூங்குற வரைக்கும் அல்லாஹ் தஆலா முஹம்மது ரசூலுல்லாஹ் பார்த்து உஸ்வத்துல் ஹஸனா என்ன சொன்னாங்க? ஹஸனா உஸ்வா முன் மாதிரி, ரோல் மாடல், அழகிய ஹஸனா அழகிய முன்மாதிரி இந்த ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொன்னாங்களே. அவங்க சொன்னதை நம்ம ஏதாவது ஏத்துக்கிட்டோமா? நம்மளோட வாழ்க்கையில இருக்குதா ஏதாவது? இதுக்கா 13 வருஷம் கஷ்டப்பட்டாங்க மக்கால, இதுக்கா 10 வருஷம் மதினால உழைப்பு செய்தாங்க. தன்னுடைய இறுதி நேரத்துல கூட உம்மதி உம்மதி அப்படின்னு கவலைப்பட்டே தான் இருந்தாங்க. அந்த உம்மத்தில இருக்கக்கூடிய நாம அவங்கள பத்தி கவலைப்பட்டோமா? அவங்க சொல்றத பத்தி கவலைப்பட்டோமா? அதுல அல்லாஹ் சொல்லிய முறைப்படிதான் வாழனோடு கவலையான்னு பட்டோமா? யோசனை பண்ணணும். அல்லாஹ் தஆலா எனக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் தெரியாது, எனக்கு முஹம்மது ரசூலுல்லாஹ்வும் தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்து சமுதாயம், ஐயங்கார் குடும்பம், வேத வைதிக குடும்பம், வேதம் படிக்கிறது. உங்க மத்தியில உண்மையை சொல்றேன், நான் அல்லாஹ்வுக்கு மாற்றமா வாழ்ந்தேன். எப்படி வாழ்ந்தேன்? அல்லாஹ்வுக்கு மாற்றம் என்னென்ன இருக்கும், அல்லாஹ்வுக்கு எது பிடிக்காது, அல்லாஹ் எதை ஏத்துக்கிறது இல்ல, அதான் அல்லாஹ் எதை மன்னிக்கிறது இல்ல, அந்த வாழ்க்கை வாழ்ந்த உங்க மத்தியில வந்து நிக்கிறேன். அல்லாஹ்வை பத்தி பேசுறதுக்காக வந்திருக்கிறேன். அல்லாஹ்வுக்கு மாற்றமா இலாஹா இல்லல்லாஹ் நாங்க அப்படி சொல்லல, எல்லாமே இல்லல்லான்னு சொன்னோம். எல்லாமே பார்க்கிறது கேட்கறது சிலை வைத்து வணங்கினேன். நான் உங்க மத்தியில வெளிப்படையா சொல்றேன், என்னுடைய ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா தெரியும். சிலை வைத்து வணங்கினேன். அல்லாஹ் எதை எனக்கு இணை வைக்காத, இணை வைக்கிறது பாவம், அந்த பாவத்தை நான் மன்னிக்கவே மாட்டேன்னு சொன்னாலும் அந்த பாவத்தை செய்து வாழ்ந்தவன் தான் உங்க மத்தியில வந்து இன்னைக்கு முஹம்மது சாதிக் அப்படின்னு நிக்கிறேன். எங்களுக்கு தெரியாது. நாங்க எங்களுடைய குடும்பத்தார், எங்களுடைய முன்னோர்கள், எங்களுடைய மூதாதையர்கள் காட்டி கொடுத்த பிரகாரம் நான் வாழ்ந்தேன், ஒழுங்கா வாழ்ந்தேன். எங்க முன்னோர்கள் காட்டி கொடுத்தது அவங்க என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதுல நான் மாற்றம் வைக்கல. நல்லா கவனிக்கணும். எங்களுடைய முன்னோர்கள் எதை காமிச்சு